அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில 12 லக்னத்தில் பிறந்தவரும் கவனமாக இருக்க வேண்டிய தசாபுத்தியை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பொதுவாக சில ஜாதகங்கள்ல ஒரு தசை நடக்குதுன்னா அந்த தசையில பர்டிகுலரா சில புத்திகள்ல கவனம் தேவைப்படும். அந்த புத்திகள் எவைன்றதுதான் பார்க்க போறோம். அது லக்ன அவயோகி தசை நடத்தினா கூட பிரச்சனை இல்லை. அதுல சில புத்திகள்ல கவனம் தேவை. அந்த புத்தியை பற்றி பார்க்கலாம் 12 லக்னத்திற்கும். அதுபோல ஒரு யோகி அவயோகியாகவும் மாறுவார், அவயோகி யோகியாகவும் மாறுவார். இதை நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லிட்டோம். அந்த வகையில தசைநாதனை பத்தி பிரச்சனை இல்லை. தசைநாதன் லக்ன திரிகோணத்தோடு தொடர்பு கொண்டோ அல்லது தசைநாதன் அவயோகியா இருக்கிறார்னா திரிகோணம் வலுவிழந்தா யோகம் செய்யும், யோகியா இருக்கிறார்னா மறைந்து வலுவிழந்தா அவயோகம் செய்யும். இதுதான் விதி. அந்த வகையில புத்தின்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தசையிலும் புத்தி. அந்த வகையில மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மேஷ லக்னக்காரரா ஜனனித்தவருக்கு எந்த காலம் கவனமா தேவைப்படுது? ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்திற்கு அவயோகி புதன் தான் வர. இந்த புதன் தான் அவயோகி. அப்போ புதன் தசை என்பது ஒரு மேஷ லக்னக்காரருக்கு அவயோக தசை தான். ஆனால் இந்த புதனோடு சூரிய குரு தொடர்பு கொண்டா இந்த புதன் தசையை யோக தசையா மாத்திடும். அல்லது இந்த சூரிய குரு வீடுகளிலே இவர் அமர்ந்து அவர்கள் ஸ்தான பலம் பெற்றா புதனை விட சூரியனோ குருவோ வலுப்பெற்று புதனை தொடர்பு கொண்டா புதன் தசை நல்லா இருக்கும். புதன் தசை யோகம் செய்யும், அவயோக தசைய யோக தசையா மாறும். ஆனால் ஒரு புத்தி கவனமா இருக்கணும். அப்படின்னா புதன் தசையிலே புதன் புத்தி யாருக்கெல்லாம் மேஷ லக்னக்காரர் புதன் யோகமா இருந்தாலுமே புதன் தசை புதன் புத்தி கவனமா இருக்கணும். புது முயற்சியை செய்யக்கூடாது. இந்த புத்தி புது முயற்சிகளை செய்யக்கூடாது, புது வியூகங்களை செய்யக்கூடாது. இந்த புதன் தசை புதன் புத்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அதுபோல இந்த புதன் தசையிலே வரக்கூடிய செவ்வாய் புத்தி புது முயற்சிகளை செய்யக்கூடாது, புது வியூகங்களை செய்யக்கூடாது. அப்ப மேஷ லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு புதன் தசை லக்ன திரிகோணமோ அல்லது ஸ்தான பலத்தை இருந்தா யோகம் செய்யும். ஆனால் கவனமா இருக்க வேண்டிய புத்தி புதன் புத்தி. இப்ப இந்த புதன் புத்தியிலும் செவ்வாய் புத்தியிலும் முதலீடுகள் செய்யக்கூடாது, புது வியூகங்கள் பண்ணக்கூடாது, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணக்கூடாது. அப்ப மேஷ லக்னக்காரருக்கு கவனமாக இருக்க வேண்டிய புத்தி புதன் தசையிலே புதன் புத்தியும் செவ்வாய் புத்தியும் தான். இந்த ரெண்டு புத்தி காலகட்டங்கள்ல வாழ்க்கையில கவனம் தேவை மேஷ லக்னக்காரருக்கு. அதுபோல புதனோடு ஸ்தான வலுவை பகிர்ந்து கொண்ட கிரக புத்தியும் கவனமா இருக்கணும். ஆனால் இது பொதுவான விதி என்பதனால மேஷ லக்னத்திற்கு புதன் புத்தியிலும் செவ்வாய் புத்தியிலும் கவனம் தேவை. ரிஷப லக்னத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க. ரிஷப லக்னத்திற்கு முழு அவயவர் குரு. இந்த குருவோடு புதன் சனி தொடர்பு கொண்டு சனி புதன் வலுத்தா குரு தசை யோக தசை. இந்த குரு தசையானது யோக தசை, இதுல மாற்றம் இல்லை. அவயோகி யோக தசையை கொடுக்க வல்லார். ஆனால் சில புத்தி எல்லாம் புது முயற்சி செய்யக்கூடாது. ரிஷப லக்னக்காரர்கள் இந்த புத்திகள் எல்லாம் புது முயற்சி செய்யக்கூடாது. அது என்ன புத்தி? குருனுடைய புத்தி. குரு தசை குரு புத்தி. புது முயற்சி புது வியூகங்களை குறைக்க வேண்டும். குரு தசை சுக்கிர புத்தி. புது முயற்சி புது வியூகங்களை குறைக்க வேண்டும். எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன இருக்கோ அதிலே ஜாதகர் பயணப்படணும், அதிலே ஜாதகர் கடந்து செல்ல வேண்டும்ன்றத உறுதிப்படுத்துறோம். மூன்றாவதாக குரு தசை சந்திர புத்தி. இந்த காலகட்டங்கள்ல கவனம் இருக்கணும். இந்த காலகட்டங்கள்ல கவனம் தேவை. குரு தசையில குரு புத்தியோ சுக்கிர புத்தியோ சந்திர புத்தியோ நடக்குதுன்னா ரிஷப லக்னக்காரர் புது முயற்சியை தவிர்த்து கொண்டு, புது வியூகங்களை தவிர்த்து கொண்டு, ஒப்பந்தங்களை தவிர்த்து கொண்டு, கூட்டாளி நண்பர்கள் எந்த விஷயத்திலுமே புதுசா செயல்படக்கூடாது. என்ன இருக்கோ அதை பயணப்படணும் அப்படின்றத உறுதிப்படுத்தணும். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறது ரொம்ப மைனூட்டானது. இந்த காலம் கண்டிப்பாக சிரமத்தை கொடுக்கும். பர்டிகுலரா மிதுன லக்னத்திற்கு முழு அவயோகர் செவ்வாய் பகவான். மிதுன லக்னத்திற்கு முழு அவயோகர் செவ்வாய். இந்த செவ்வாயோட சனி ஸ்தான பலத்திலேயோ சுக்கிர ஸ்தான பலமோனா இந்த செவ்வாய் யோகமா செயல்படும். மிதுன லக்னக்காரருக்கு செவ்வாய் தசை யோக தசையா இருக்கும். ஆனால் செவ்வாய் புத்தி எப்படி இருக்கும்? கவனமா இருக்க வேண்டிய புத்தி. மிதுன லக்னக்காரருக்கு செவ்வாய் தசை வருதுன்னா அவர் கண்டிப்பா இந்த செவ்வாயோட புத்தியில ரொம்ப கவனம் தேவை. செவ்வாய் புத்தியில மிகவும் கவனமா புது முயற்சி புது ஒப்பந்தங்கள் எதையுமே தடை பண்ணணும். தடை, அதனால இதெல்லாம் தடை பண்ணிக்கணும். அடுத்ததாக செவ்வாய் தசையில புதன் புத்தி ரொம்ப ரொம்ப கவனமான புத்தி. செவ்வாய் தசையிலே செவ்வாய் புத்தியும் செவ்வாய் தசையிலே புதன் புத்தியும் மிதுன லக்னக்காரர் கவனமா இருக்க வேண்டிய புத்தி. செவ்வாய் புதனிலே கவனமா இருக்கணும். பொதுவா எப்ப செவ்வாய் புத்தி வந்தாலுமே கவனமா இருக்கணும். எப்ப செவ்வாய் புத்தி வந்தாலுமே கவனமா இருக்கணும்ன்றத உறுதிப்படுத்துறோம். கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கடக லக்னக்காரர் கவனமா இருக்க வேண்டிய தசா புத்தி. கடகத்திற்கு முழு அவயோகி சனி பகவான். சனியோட குரு தொடர்பு இருக்கு, நன்மை உண்டு. செவ்வாய் தொடர்பு இருக்கு, நன்மை உண்டு. தசையை விட்டுறலாம், சனி தசை அப்படின்றத விட்டுறலாம். சனி பகவானுடைய புத்தி இது எந்த காலத்துல எந்த திசையில சனி புத்தி வந்தாலும் கவனமா இருக்கணும்.
புது முயற்சியை தவிர்த்துக்கணும், புது ஒப்பந்தங்களை தவிர்த்து கொள்ளணும், புதுவிதமான யூகங்களை தவிர்த்து கொள்வது மிகப்பெரிய நன்மை. சனி தசையில சந்திர புத்தி, வேற தசைன்னா பிரச்சனை இல்லை, சனி தசையில சந்திர புத்தி வரும்போது கவனம் தேவை, கவனமாக இருக்கணும். சனி தசை சனி புத்தி எந்த தசை இருந்தாலும் சனி புத்தியில கவனம் தேவை. ஆனா சனி தசை சந்திர புத்தியிலும் கவனம் தேவை. இந்த சனி சந்திர தொடர்புகள் இருக்கும் பொழுது கடகலக்னக்காக புது முயற்சி புது யுகங்களை செய்யக்கூடாது. இது கடகத்திற்கு. சிம்மத்திற்கும் அதே தொடர்பு தான். சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கவனமாக இருக்க வேண்டிய தசா புத்தி. சனி அவயோகரா வரார், குரு செவ்வாய் தொடர்புல இருந்தா யோகம் பண்ணி கொடுத்துரும். சனி தசை யோகமா இருக்கும், அதுல பிரச்சனை இல்லை, சனி தசை யோகம். ஆனால் சனியினுடைய புத்தி எந்த காலமா இருந்தாலும் புது முயற்சி தவிர்த்துக்கணும். அது போல சூரிய புத்தி, சனி சூரிய புத்திகள்ல சிம்ம லக்னக்காரருக்கு கவனம் தேவை. கவனமாக இருப்பதே பெரும் யோகத்தை கொடுக்கும். புது முயற்சி எல்லாம் தவிர்த்து இந்த காலங்களில் எந்த ஒப்பந்தமும் வேண்டாம். அது பல கோடிக்கு லாபத்தை கொடுக்கறதா இருந்தாலும், ஏனென்றால் எப்பொழுதுமே அவயோக காலங்கள் லாபத்தை கொடுப்பது போல மாய பிம்பத்தை ஏற்படுத்திடும். கன்னி லக்னத்தில் பிறந்திருக்குது, கன்னிக்கு செவ்வாய் முழு அவயோகி. இந்த செவ்வாயோட சனி இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறனால நன்மை பண்ணி கொடுக்கும். ஆனால் செவ்வாயினுடைய புத்தி செவ்வாய் புத்தி கவனம் தேவை. எந்த செவ்வாய் புத்தி வந்தாலும் கன்னி லக்னக்காரர் புது முயற்சியை தவிர்த்துக்கணும், ஒப்பந்தங்களை தவிர்த்துக்கணும், நண்பர்கள் தவிர்த்துக்கணும். என்ன செய்கிறீங்களோ அதை அமைதியா செய்து வரணும். அது போல புதன் புத்தி, செவ்வாய் புதன் இந்த காம்பினேஷன்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். செவ்வாய் புத்தியும் புதன் புத்தியும், செவ்வாய் தசையில புதன் புத்தி, செவ்வாய் தசையில செவ்வாய் புத்தி, எந்த தசை நடந்தாலும் அதுல செவ்வாய் புத்தி. கன்னி லக்னக்காரர் கவனமா இருக்கணும். துலா லக்னம், கவனமாக இருக்க வேண்டிய தசா புத்தி. துலாத்திற்கு முழு அவயோகி குரு பகவான் தான், 3-6 அதிபதி. குருவோடு சனி தொடர்பு கொள்றார், புதன் வலுத்து தொடர்பு கொள்றார், குரு யோகம் செய்யும் தசையில. ஆனால் குரு புத்தி எந்த தசை நடப்பில் வந்தாலும் குருவுடைய புத்தியில் துலாம் லக்னக்காரர் புது முயற்சி புது ஒப்பந்தங்கள் புது விதமான வியூகங்களை தவிர்த்துக்கணும். அதுபோல் குரு தசை சுக்கிர புத்தியிலும் புது வியூகம் புது முயற்சி புது செயல்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். குரு சுக்கிர தொடர்புகள் எந்த தசை வந்தாலும் குரு புத்தி, குரு தசையிலே சுக்கிர புத்தியில துலாம் லக்னக்காரர் ரொம்ப கவனமா செயல்படணும். எதுவுமே செய்யக்கூடாது, அத்தனையும் முடக்கத்தில் போய் முடியக்கூடும். புது முயற்சி எதையுமே தவிர்த்துக்கணும். விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, முழு அவயோக கிரகம் புதன் பகவான். புதன் தான் முழு அவயோகி. புதனோடு குரு தொடர்பு வருகிறார், புதனோடு சூரியன் தொடர்பு கொள்றாருன்னா புதன் தசை யோகமா இருக்கும். ஆனால் புதன் புத்தி எந்த தசை நடப்பில் வந்தாலும் விருச்சக லக்னக்காரருக்கு புதன் புத்தியில புது முயற்சி செய்யக்கூடாது. புதன் புத்தியில் அதே போல் புதன் தசை நடப்பில் வரும்போது செவ்வாய் புத்தியில புது முயற்சி, சந்திர புத்தியில புது முயற்சி செய்யக்கூடாது. இது புதன் தசையில. ஆனால் புதன் புத்தி எந்த தசையில் வந்தாலும் புது முயற்சி புது யுகங்கள் ஒப்பந்தங்கள் நட்பு வட்டாரங்கள் எதுவுமே அடிஷனலா ஒரு ப்ராஃபிட்டா செய்யக்கூடாது. பொறுமையோடும் அமைதியோடும் இருக்க வேண்டிய காலம் விருச்சக லக்னத்துல ஜனனிச்சவருக்கு. தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, தனுசிற்கு முழு அவயோக கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிரனே யோகம் பண்ணணும். சுக்கிரனோட செவ்வாய் வலுவா சாந்த பலத்தை பெறுகிறார், சூரியன் வலுவா பெறாருன்னா சுக்கிர தசையை நன்மை செய்யும் தனுசு லக்னக்காரருக்கு. ஆனால் சுக்கிர புத்தி எந்த தசை நடப்பில் வந்தாலும் சுக்கிர புத்தியில புது முயற்சியை தவிர்த்துக்கணும். அதுபோல் சுக்கிர தசை நடப்பில் ஒருவேளை தனுசு லக்னக்காரருக்கு வந்துருச்சுன்னா இந்த காலகட்டங்களில் தவிர்க்க வேண்டிய புது முயற்சியை தவிர்க்க வேண்டியது சுக்கிர புத்தியிலும் குரு புத்தியிலும். சுக்கிர தசை குரு புத்தி, சுக்கிர தசை சுக்கிர புத்தி. ஆனால் எந்த தசை நடப்பில் வந்தாலும் அதுல சுக்கிர புத்தியில ஜாதகர் புது முயற்சி புது யூகங்களை பண்ணக்கூடாது. ஸ்தான பலத்தை பெற்றிருந்தாலும் மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மகர லக்னத்துல ஜனனிச்சவருக்கு சூரியன் அவயோகி. இந்த சூரியனோடு சுக்கிர புதன்கள் ஸ்தான பலத்தை பரிமாறி கொண்டால் சூரிய தசை நன்மை பண்ணும். ஆனால் சூரிய புத்தி எந்த தசை நடப்பில் வந்தாலும் சூரிய புத்தியில புது முயற்சி புது ஒப்பந்தங்களை தவிர்த்துக்கணும். ஆனா மகர லக்னருக்கு எப்பெல்லாம் சூரிய புத்தி வருதோ அப்பதான் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். மாற்றம் தானா நிகழட்டும், பிறரை நம்பி எதுவும் செய்யாம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் சூரிய தசை சூரிய புத்தியில. அதுபோல எந்த தசை நடப்பில் வந்தாலும் சூரிய புத்தி கவனம். ஆனா சூரிய தசையில சனி புத்தியில ஜாதகர் புது முயற்சி செய்யக்கூடாது. சூரிய தசையில சனி புத்தி வந்தா புது முயற்சி. ஆனா எந்த தசை நடந்தாலும் சூரிய புத்தியில கவனமா இருக்கணும். மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கும்பத்தில் பிறந்தவருக்கு அவயோகி சந்திரன். சந்திரனோடு ஸ்தான பலத்தை குரு பகிர்ந்தா கூட யோகம் உண்டு. இந்த சந்திரன் யோகம் செய்யறதுக்கு விதி உண்டு தசைநாதனா. புத்திநாதனா எந்த தசை வந்தாலும் அதுல சந்திர புத்தியில கவனம் தேவை. அதுபோல் சந்திர தசை நடப்பில் வந்தா சனி புத்தியில கவனம் தேவை. இந்த 2 விஷயங்கள்
கவனம். ஆனா எந்த தசை நடப்பில் வந்தாலும் சந்திர புத்தியில கவனம். இது பொதுவான விதி. இது கண்டிப்பா பொது விதி அல்ல. இது எந்த நிலையில் அவர் சந்திரன் இருந்தாலும் பிரச்சனையை கொடுப்பார். சுய புத்தியும் அது போல எந்த திசையில் சந்திர புத்தி வந்தாலும். மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. முழு அவயோகி சுக்கிரன். சுக்கிரன் செவ்வாயோட வலுவா ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார். சூரியனோட யோகம் பண்ருவார். ஆனா சுக்கிர புத்தி கவனம் தேவை. எந்த தசை மீன லக்னத்திற்கு நடப்பில் வந்தாலும் அதுல சுக்கிர புத்தியில புது முயற்சியை தவிர்த்துக்கணும். புது வியூகங்களை தவிர்த்து கொள்ளணும். புது விதமான ஒப்பந்தங்கள், என்ன வேலை மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் எதுவுமே செய்யக்கூடாது. என்ன இருந்தாலும் அது கடினமான சூழலாக இருந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டும். புது முயற்சி சிரமப்படுத்திடும். அதுபோல் சுக்கிர தசை, இது எந்த தசை நடந்தாலும் சுக்கிர புத்தியில கவனம் தேவை. பர்டிகுலரா சுக்கிர தசையை மீன லக்னக்காரருக்கு வந்துச்சுன்னா குரு புத்தியிலும் சுக்கிர புத்தியும் கவனமா இருக்கணும். குரு புத்தியிலும் கவனமாக இருக்க வேண்டும்ன்றத உறுதிப்படுத்துறோம். சோ இந்த பதிவுல ஒரு புத்தி எல்லா லக்னத்திற்குமே அவயோகம் செய்யும். அவர் ஸ்தான பலத்தை யோகாதிபதிகளோட பகிர்ந்து கொண்டாலும் சிரமத்தை கொடுப்பார். அப்ப அந்த ஒரு புத்தியில எப்பயுமே எந்த தசை நடப்பில் வந்தாலும் கவனம் தேவை அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அந்த வகையில் இந்த பதிவுல 12 லக்னத்திற்கும் கவனமாக இருக்க வேண்டிய தசா புத்தி எவை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கோம். இதுல மேலும் கிரகஸ்தான வலுவை பொறுத்து இன்னும் கூடுதலாக கூட தசா புத்தி இருக்கலாம். ஆனால் நம்ம சொன்ன இந்த ஒரு கிரகம் கண்டிப்பா அவயோகம் தான் செய்யும். அது எந்த யோக நிலையில் இருந்தாலும் ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தை செய்யாது, பிரச்சனையை தான் கொடுக்கும். அப்ப இந்த புத்தியில் புது வியூகம், புது முயற்சி, புது செயல்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.